ஆம்பளை மாதிரியே இருக்காண்டி. எப்படி தெரியுது? சரி அவனடா யார பார்த்து ஆம்பளை சிங்கம். ஆமா ஒரு பொட்டை நாய் போது 10 ஆம்பளை கூட போகுது. எல்லா நாய்க்கும் சம்மந்தம் பண்ண நிக்கிறது எல்லா நாய்க்கும் ஒரு பொட்டைக்கு பொண்ணு. அப்ப நாயின்ற ஒரு பொம்பளை பார்த்தா அவன் தாயை போனவன் தம்பி போனவன் இப்படி இருக்கும்லாங்க. என்னமோ அண்ணப்பா காக்கா எல்லாருக்குமே போறீங்க. என்னது யார பார்த்து? நீதான். எதுக்கு யாருக்கு அடுத்து நாடு மாதிரி ஊராகி இப்படி கேப் பண்ண கேப்பேன் உனக்கு பாட வருமா? பாட வருமா? பாடல
நடந்தது சரியா போச்சு. சரியா போச்சு. இதுக்கு மேல சச்சரவு பண்ணனா இந்த ஊர் விளக்கமாறு இந்த முறம்லாம் இங்க தான் வந்து கிடக்கும். அது கிடந்தா கிடந்துட்டு போகுது. நானும் நச்சா நைக்காரா அது தேவையா? ஏய் ஏமா ஆண்டே புடிச்சவன ஓட்டறத புடிச்சவன மத்தா அத போனவன நான் அத கேட்டறேன். அப்படி இருக்க ஆளிலே பூவங்காயும் அழிதரும் பலமே உண்டா சாலவே பற்றி எல்லாம் தன் குடி என்றே வாழும் ஆளிலே பாதி போனா அங்க வந்திருப்பாரு உண்டோ அப்படி என்றால் இந்த மரம் இருக்கின்றது ஆலமரம். அந்த மரத்திலே பூத்து குலுங்கி காய் கனிகள் என்று இருக்கும் அந்த நேரத்திலே பல விதமான பச்சிக்கெல்லாம் பறித்து சாப்பிட்டு விட்டு பசி அறி கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கும். உன்னை போல வாலிபர்கள் பழைப்பாடி விட்டு அந்த மரத்தில் உட்கார்ந்து வருவார்கள். ஆமா அந்த மரம் ஒரு தக்க பருவம் முடிந்து வயது முதிர்ந்த உடனே இளைய காய் கனி என்று எதுவுமே கிடையாது. வெறும் மரமா நிற்கும். அந்த நேரத்தில் பலவந்த பட்சிகளும் அங்க சேராது. உன்னை போல மனிதர்களும் போக மாட்டார்கள். மனிதனோட வாழ்க்கை அப்படித்தான் ஒரு நல்ல நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பணம் பண்றதுதான் வருவாங்க. ஒண்ணு இல்லை இருப்பாங்க. இல்லைன்னா வாழ மாட்டாங்க. அது அப்படி இருக்கு. அந்திரியா பெருமை சத்திரிய வயசு சொல்லக்கூடிய ராம தலைப்பு என்னடா தெரியுது? கமலக்கண்ணி இல்ல இப்பதான் தெரியுதுங்க. வேறுமா? ஆமா அப்படி இருக்கு. தம்பி நான் எங்க இருந்தேன் தெரியுமா? எங்க பிறந்தீங்க? கும்பகோணத்திலே அரக்கர் குலத்திலே பிறந்து கொண்டேன். ஐயோ அரக்கர் குலம் தான். அரக்கர் குலம். நான் அரக்கன் இடும்பி என்று பெயர் இல்லை. ஐயோ ஏமா இடும்பி நான் பேரு குடும்ப. ஆமா குடும்பனா? ஆமா சரி விடுங்க பாப்போம் வாசம் புடிலாம் புடிக்காது. விட்ட கொடையில முந்து சும்மா ஒரு இந்த பண்டு பண்ண ஒரு சும்மா. ஆமா அப்படி இருக்க வனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என் அண்ணன் பேர் இடும்பன், என் பேர் இடும்பி. அப்படி என் பேர் இன்னொரு பேர் தெரியுமா? என்ன பேரு? எனக்கு மும்முனை கண்ணி. ஐயோ சொன்னியா? அது எங்க இருக்குன்னு பாக்குறேன். ஒண்ணு ரெண்டு தான் இன்னொன்னு எங்க? அப்படியா? அப்படி கிடையாது. நான் ஒரு முனிவர் சாபத்தினாலே முதியில ஒரு மார்பு இருந்தது. அது யார் மீது அவர் ஆசைப்பட்டு திருமணம் செய்து கொள்கிறாரோ அப்பொழுது மறந்து விடும் என்று சாபம். அப்படி இருக்க நீங்களே என்ன சாப்பிடுவீங்க? நாங்களமா பீச்சிக்கிறோம். அப்புறம் என்ன சாப்பிடுவோம்னா என்ன கேள்வி? எப்படி சாப்பிடுவீங்க? மாமிசமாவது சமைச்சு சாப்பிடுவோம். சமைப்பீங்களா? ஆமா. நாங்க எப்படி தெரியுமா? முயலோ மானா எது தெம்புறதா பிடிச்சு வராது. தலையை வெட்டி கடாக்கி விட்டு சரி இரண்டாக பிளப்பது. ரெண்டா புழக்கிறது. உடனே அப்புறம் படிச்சு விட்டு அப்படி அத்தனை சாலை பிட்டிங்க தெரியுமா? பச்சை கறியா அத்தா மூஞ்சி பார்த்தா பல சாப்பிட்டு கொண்டிருப்போம். சரி அப்படி எங்க அண்ணன் தினமும் வேட்டைக்கு செல்வது, ஒரு முயலை பிடித்து வருவது, மானை பிடித்து வருவது இப்படி இருக்கும் பொழுது அந்த சாப்பிடுறத மண்ணு சாப்பிட்டு நாம சாப்பிடுறோம். நாம் ஒரு வேட்டைக்கு செல்வோம் என்று நான் ஒரு மன வேட்டைக்கு சென்று ஓட்டைக்கு போறேன். அப்புறம் என்ன பிஞ்சு விடு கேட்டா அப்புறம் என்ன வேட்டைக்கு போறேன். நீ வேட்டைக்கு போற. நான் போறேன். சரி அப்படி வேட்டை வளர்த்து வேட்டையை விட்டுருக்கும் பொழுது ஐவர் ராஜாக்களும் சரிதான். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஐவர் ராஜாக்கள் என்ன இளையராகிய பீமராஜனை பார்த்த உடனே எனக்கு ஆசைப்பட்டு எனக்கு அது வந்துருச்சு. காலையில உனக்கு வரும் இப்பயே வந்துருச்சா?
ஓ காதலு ஆசைப்பட்டு விட்டு வந்துருச்சு. அப்படிப்பட்ட உடனே ஓட்ட சென்று நாளை கட்டியை பிடித்துக் கொண்டு எனக்கு திருமணம் செய்து கொண்டு இப்படி அதற்கு அந்த ஆள் என்ன சொல்லிட்டாரு, முடியாது, எங்க அண்ணன் தருமனுக்கு திருமணம் நடக்கவில்லை, உன்னை திருமணம் செய்து கொடுக்க முடியாது என்று சொல்லிட்டார். நான் என்ன பண்ண உடனே ஓட்டமாக சென்று அண்ணா ஒரு ஆளரை பார்த்து விட்டு பிடித்துக் கொண்டது, எப்படியோ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். அதன் பிறகு எங்க அண்ணன் ஒரு கேட்கும் பொழுது எங்க அண்ணனை அடிச்சு கொண்டுட்டார். ஒண்ணு பார்த்தா எனக்கு பாவமா இருக்குது. போலாதமா அப்படி எங்க அண்ணனை கொண்டு விட்டாங்க. உடனே திரும்பவும் போய் சென்று எனக்கு இருந்த துணை ஒன்று எங்க அண்ணன் மட்டும்தானே, எதற்காக கொண்டு தெரிவித்தேன். அதற்கு முடியாது என்று தெரிவித்தார்கள். இப்பொழுது எனக்கு யாரும் கிடையாது, நீங்கள் தான் எனக்கு வேண்டும் என்று தெரிவித்த பிற்பாடு அவசரமாக தர்மராஜனுக்கு வனத்திலேயே கல்யாண முருங்க மரம் தாலி கட்டணும் என்றான். ஆமா, அந்த ஆளுக்கு முதல்ல கல்யாண முருங்க மரம் தாலி கட்டணும். கல்யாண முறை தாலி கட்டணும். திருமணம் ஆகிவிட்டது. பாண்டு மக்களாகி ஐவர் ராஜ்யத்திலே வந்த மருமகள் நான். அப்படி அது முதல்ல அப்படி வந்து எனக்கு அவருக்கு ஒன்றே ஒன்று தெரியுமா, ஏமா ஒன்னே எனக்கு 3 இருக்குது. உனக்கு என்ன 3 லட்சம் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு. நம்ம மாமா எதுக்கு எடுத்தாலும் போய் பொச்சுக்கு இருக்காரு. அப்படி இருக்க அன்புக்கும் ஆசைக்கும் பாசத்திற்கும் கூடிய ஒரே ஒரு பிள்ளை கடவுள் தெரியுமா, முடித்து சேவமாக இருக்கின்றது. நேரத்தில் ஏதோ தெரியல மன்னர் அழைத்திருக்கின்றார். அவரை பார்க்க வேண்டாம். என்ன இங்க அடிச்சா அங்க குதிக்குது, தெரியல. என்ன கதை சமாச்சாரம்? எப்படி போய் கட்டிப்பிடிக்க பாருங்க. உனக்கு தாங்காது, அவனுக்கு தாங்காது. அடிக்கிறான். அவனை சொன்ன சுவாமி மன்னவா சிங்கத்திற்கு நிகரான எல்லாம் பணியில் வச்சுதான் போடுவாங்க. நீ என்ன புதுசா ஒண்ணு உள்ள அடிக்காதீங்க. அவனுக்கு பாக்கெட்டுக்கு வெளியே இல்ல உள் பாக்கெட் தான் இருக்குதா? ஓ அப்படியா? புடிங்க எடுத்து போட்டேன். மகாராஜா, எங்க அண்ணன் அங்க அடிக்காதீங்க. எங்க அண்ணனுக்கு விரைவிக்கும். நான் சரி பண்ணி விடுறேன். பத்திரமா செஞ்சு விடுங்க. இதுக்குதான் வெளிநாட்டுல இருந்து கூப்பிட்டு வந்தேன் நானு. அண்ணனுக்கு விரைவிக்கா, தம்பிக்கு வயிறு வைக்கும். எந்த தம்பிக்கு? உனக்கு? எனக்கு ஒண்ணு கவலை
பண்ணினால் என்றென்றைக்கும் சுகேசமாயிருப்பார். அப்படி இருக்க இன்றைய தினத்திலே சாமி அப்படி இருக்க இன்றைய தினத்தில் போய் சத்தம் ஏற்ற போகுது. எதற்காக இந்த தினத்திலே மந்திரி விட்டு 5 வருஷம் சமாச்சாரம் என்ன அதை கேட்கிறாய்? அடி உந்தான என்ன அடி ஆனால் உன்னை எதற்காக என்று கேட்கிறாய்? நல்ல சமாச்சாரம் ஒன்று. என்ன சமாச்சாரம்? எப்படி என்றால் நேற்று தினத்திலே நாரத மகாமுனிவர் வந்து என்ன தெரியுமா? இந்த 18 நாள் பாதகத்திலே வெள்ளை எடுத்தது யார்? இதை எடுத்தது யார்? 10,000 கோடி அக்கறை ஜனங்க கொண்டது யார்? இந்த நாட்டை தர்மம் ஆகலாமா? என்ன குறைவு? என்னத்தான் குறை கண்டுபிடிச்சீங்க? என்ன குறைவு கண்டுபிடிச்சீங்க? அந்த நைக்காரு அவன் நல்லா இருக்கு உள்ள கலக்க முட்டி போறான் நாரதன். அந்த நைக்கு இங்க எதுக்கு வந்தான்? எதுக்கு வந்தான்? யார நக்க வந்தான்? எவ்வளவு நக்க வந்தான்? எவ்வளவு வந்திருப்பானா? ஏண்டா வாங்கடா போட்டு கொடுத்துட்டு போய் குடும்பத்தை கலந்து போயிருக்கான். அவன் பேசி கட்டி உனக்கு அறிவு இருக்குதா? அறிவு இருக்குதா? மண்ணில மூளை இருக்குதா? சோறு தின்னியா? இல்ல பிரியா தின்னியா? அப்புறம் அப்படிதான் அம்மா சொன்னாங்க. அப்புறம் அப்படி நான் சொல்றது கேளு. ஆறு ஆட்சிக்கு ஒன்றும் குறைவு கிடையாது. நானும் கட்டி போடுவேன். ஆமா. மரியாதை. ஆமா. நான் அப்புறம் என்னன்னு கேட்பேன். ஆமா. எதுவெல்லாம் பேசுவேன். ஆமா. அப்படி எப்படி சொல்லுவாய்? என்ன இல்லாம எப்படி சொல்லுவாய்? என்ன வீணா கட்டி போவாதாமா? பாடுபட்டு மண்ணுக்காக அம்மா சின்னப்பட்டு மண்ணை இந்த நாடு சூது பகடையாடும் போது யாரு தோத்தது? யாரு? அண்ணன். அண்ணன். ஆமா. நாட்டு வைத்து ஆடினான். பிறகு மனை வைத்து ஆடினான். மூன்றாவது அவன் பேச்சை கேட்டு நாடு தோத்து, மனைவி தோத்து, நாங்களும் தோத்து 12 வனவாசம், 1 ஜாக்கியால் வாசம், காட்டுல களை தோட்டம் அல்லவா? தெரியுதுன்னு இல்லங்க தெரியுதுங்க. அண்ணா குமதான் இருந்தீங்க. அந்த ஆளு மேல தப்பு கிடையாது. தப்பு தடுத்து வைக்கிறது. எப்படி தம்பி என்ன அண்ணன் சொல்ல மீறக்கூடாது. எப்படி? உங்களுக்கு மட்டும் தான் கோவம் வந்ததா? ஏன் முதுவ பார் அப்படி தெரிவித்தான். யாரு? இந்த ஊம பய தர்மபுத்திரனானவன் யார நாடு போயிட்டு அவருதானே திரும்பி இந்த நாட்டை முடிச்சுட்டு வச்சிருக்கின்றோம். யாராவது தானம் கேட்டால் இந்த நாட்டை குடிச்சிடுவான்.
அதான் கொடுக்க மாட்டாரு, பயப்படாத. என்னது அதெல்லாம் பேச்சு கேட்டு இப்பெல்லாம் திருந்திக்கிட்டாருங்க. இப்பெல்லாம் திருந்திக்கிட்டாரு. டேய், ஏதாவது குழந்தையானது கிணத்தில் இப்பெல்லாம் திருந்திக்கிட்டாருங்க. ஆமா அங்க என்னடா அது கையு இல்லைங்க, உங்களுக்கு கோவம் கிளம்புறா ஏங்க, உங்களுக்கு கிளம்புறா சும்மா சும்மா, அதனால அப்படியே படு. அப்படி இருக்க டேய், ஏதாவது குழந்தையானது கிணத்து தவறி விட்டால் போடாதே ஓடாதே, அமரு பொறுமை 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 ஒரு ஊடானது பத்தி இருந்தா போடாதே ஓடாத பொறுமை. எதுக்கு சொன்னாரு? ஓடி ஓடி எல்லாம் சேர்ந்து அவனு வந்து போட்டானா வேணா போடுவான். ஆமா பொறுமையா போய் தூக்குன்னு சொன்னாங்க. அதை சொன்னாரு. அது கேட்டால் அதான் நாட்டை குடிச்சு களிமண் திருப்பி 12 வருஷம் மூளை இல்ல. மூளை இல்ல. அந்த ஆளு மூளை வச்சிருக்க. இந்த மூளை கட்ட என்ன பண்ணுவான்? இது களிமண் யார் நீ தான். களிமண் தான். என்ன போல எத்தனை பேர் என்ன மூவன் வேணா கெட்டு போகாத. டேய், ஆமா எனக்கு மூளை சொல்லறே. ஆமா என்ன போல எட்டு பேர் எப்படி யாராரு? யாருங்க? சராசந்தன், சராசந்தன், மணிமாறன், பக்காசுரன், இடும்பாசுரன், இடும்பாசுரன், சராசந்தன், கீச்சகன், கீச்சகன், துரியோதனன், இந்த பீமசேனன் ஒருவர் எத்தனை மனமடுத்து எத்தனாயிரங்க மறந்து போச்சு நீங்க அடிச்சடியில. போய் சோதி போட்டு சோதி போட்டு ஒரு 1000 யானை புரிஞ்சுதா? எந்த நான் ஒரே ஆளு அம்மா பணம் இந்த 7 வெற்றி கொள்ளுங்க. எனக்கு மூளைகளை கேட்கிறாளே கேட்கிறாளே. கண்டிப்பாக காண மாட்டோம். மரியாதை சொல்றேன், பேச்சு கிடையாது. தேவையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நான் மரியாதை கெட்டு போயிடும். ஏண்டி பைத்தியக்காரச்சி? ஒரு கைக்கு ஓட்ட மாட்டான். ஓட்ட மாட்டான். ஏண்டா கோயிலுக்கு போய் இந்திரி போடுவான். பேசுறாளே. டேய், இதை கேளுடா. மந்தோர பேசுறாளே. யாரு மேல தப்புன்னு தெரியுமா? யாரு? 12 வருஷமாக பாரமாக போய் வச்சாள். வனவாசம் சரி போராண்ட யாரால போகணும்? போனோம். இப்ப அவன் என்ன தனியா வாழ்ந்துட்டான். இந்த நாட்டுக்காக அம்மா பொறுப்படுத்தணும். அவன் இருந்து மண்ண ஆண்டானா இல்ல, பொறுமையா இருந்தீங்க. பொறுமையா இருந்ததால கரும்பு தான் வந்து இந்த நாடு கிடைச்சது. பொறுமையா இருந்தாரு. ஆமா, அதனால எங்க அண்ணன் பார்த்தாரு, ஒரு நாட்டை புடிச்சு வச்சாரு. ஆமா, என்ன கெடாத கெட்டு ஒண்ணு இல்லாத வெறுமையில இருந்தாங்க. பசுமந்த தயிர் எல்லாம் இருந்து போது. முருகன் 300 காய்ச்சது, 400 காய்ச்சது. எங்க அப்படி நண்டு கலப்பறிக்கு நத்த அப்படிலாம் வேறு விட்டு பண்ணை விளைஞ்சது. என்ன ஆயா விடுறப்ப கிடக்கு. இவன் அண்ணன் என்ன ஆளு? தினக்கஞ்சிக்காக தினந்தோறும் இருந்து இந்த அஸ்தாபுரம் வந்து தம்பி அது ஓசடிச்சு எழுதுதான் முடுக்கு 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 குடிச்சிட்டு போடுவான். எங்களுக்கு கொஞ்சம் கூட சுருக்கிட்டு இருந்தா தூக்கு மாட்டி பெருமை பேசுறேன்.
அடி போடி மானம் கட்டணும். நான் மானம் கடுப்பது நான் கிடக்கிறேன். நீ தான் மானம் கடுப்பியா? அத நார்மல் மேய்க்கிற சொல்லி நீ அலையிற வேலை கெட்டு போறானே. ஏண்டி? ஆமா. ஒண்ணு சோத்துக்கு தான் என் வீட்டுல நான் தேடு ஓடுறது தவிர. தர்மம் வேலை கை வச்சு நச்சானே. சக்கரை எடுத்தானா? ஒண்ணாதான் முடிக்க ரெண்டு பேரும். அவன் பேச்சு கட்டி தம்பி கூட்டி போற நீ. எதை நடக்க போறா? ஆமா நடக்க போற. போற. ரெடி ஆகணும் தலைவர் உள்ளார. வேக போற. உள்ளார ரெடி ஆகணும். இல்ல வேக போடுறாப்ல. வேக போடலாம். அதனால அண்ணன் ஒண்ணு பெரிய ஆளு கிடையாது, நாங்க ஒண்ணு சின்ன ஆளு கிடையாது. அவன் இந்த 18 நாள் போர் களத்திலே என்னைக்காவது ஒரு நாளாவது எது எடுத்தானா சக்கரத்தை விட்டானா? எங்க அண்ணன் ஒண்ணுமே இல்ல. நீங்க கோல வச்சிட்டு இருந்தீங்க. அன்னைக்கே முடியாண்டு முடிச்சு எடுக்கறான். நீங்க 5 பேர் மாறாடி மெச்சட்டமா சோறு போடணும், சக்கரை பொங்கல் போடணும். அவங்க மாடு இதுல என்ன தப்பு? யாரு மடவோட்டு மாடு மேய்க்கிறீங்கம்மா? அதெல்லாம் கிடையாது. மாடு மாடு எப்படி போல இருக்கும்? அவர் மாடு மேய்க்கிறீங்க பணக்காரங்க. ஆமா எதுக்கு? அதோட தம்பி இவன் அண்ணன் தெரியுமா? அண்ணனுக்கு பணம் இங்க வர்றா ஆட்டை தூக்கி தோல் வச்சுக்கிட்டு ஆட்டை காணும். அது ஏதோ ஒரு நாய் சொல்றாரு. வேற நினைப்பா போய் சுத்துற ஆடு தோல் வச்சுக்கிட்டு எப்படி கேளுங்க என்ன முறை இவனுமேல அப்பா இவங்க எப்படி அவனுக்கு என்ன போறா இங்கெல்லாம் அப்புறம் என்ன பண்ண? அவனுக்கு வேற இடத்துல என்ன? ஆமா 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 அடைய மாமிய பொண்ணாண்டா மாமிய அவர் இல்லன்னா இந்நேரம் வைகுந்தம் போயிருப்பாங்க. போய் சொல்லணும். அப்புறம் என்ன சொல்றேன்? நீங்க வேற நீ தம்பி கொடுக்குறியா? என் தம்பியை கூட்டு அவன் 30 வயசு போறீங்க. தருமனோட முடிய பிடிங்கி இந்த பிள்ளையாகிய அஸ்தமனத்தை அடி முடித்து விட்டு இந்த பிள்ளையாகிய அஸ்தமனத்தை நானே முடிசுட்டு ஆள தம்பியாக எனக்கு இளவரச பட்டம் அளிக்க வேண்டாம். அப்படி இருக்க போட்டடமை சென்று சீக்கிரம் பிரம்மஜன மகாராஜன் அழைக்க அர்ஜுன் சமைக்கு தற்பான்.
பட்டார் 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 இல்லையா ஆனா இருந்தவங்க காட்டி எடுக்க கூடாது. எடுக்காதீங்க, அது எடுக்காதீங்க, இருக்கட்டும் அப்படியே. எப்படி என்றால் இப்ப பாடின பாட்டு எப்படி என்றால் பகவானே ஸ்ரீ நமோ நாராயணன். நாராயணன் எப்படி நமோ நாராயணன். நமோ நாராயணன். இது என்ன ஊரு? இதா கடலூர் மாவட்டம்
சித்தப்படி வட்டத்தை சேர்ந்த என்ன சாத்தனத்தம் சாத்தனத்தம் ராஜாங்கத்திலே யாதவ குடிமக்கள் யாவற்றமானவர்கள் ஒன்று கூடி இந்த பகவானுடைய பெருமையை வெளிப்படுத்த வேண்டும். அந்த பகவானுடைய நீங்க சொல்றேன் யாதவ குலத்துக்கு வந்த ஒரு அவதாரம் ஏனென்றால் ஏற்கனவே காலத்திலே அதாவது ஆயர்பாடியிலே நந்தகோபனும் அசோதையம்மனுக்காக அதாவது அங்கு சென்று பிறந்தார். ஓர் பெண்ணுக்கு ஓர் இடத்தில் பிறந்து ஓர் இடத்தில் வளர்ந்தார். அப்பேற்பட்ட பகவானுடைய 10 அவதாரம். அப்பேற்பட்ட அவதாரத்தை அந்த அவதாரத்திலே மிக சிறந்தது என்ன என்றால் இந்த கிருஷ்ண பரமாத்மா எப்படி என்றால் ஏற்கிற காலத்திலே இந்த பூமாதேவியான பாரம் தாங்க முடியாமல் அதாவது அக்கிரமம் அதிகரித்து விட்டது. கிரேதா திரேதா துவாபரி கலியுகம். இந்த கிரேத எப்படி என்றால் முதல் யுகமானது அதாவது 17,28,000 ஆண்டுகள் 17,28,000 ஆண்டுகள் அதனுடைய ஆயுள் காலம் முதல் யுகத்திலே. அப்படி என்றால் அதாவது எவ்வளவு பேர்கள் புண்ணியம் செய்திருந்தார்கள், பாவம் செய்தவர் ஒருவருமே கிடையாது. இரண்டாவது யுகமோ திரேதா யுகம். இந்த திரேதா யுகத்திலே எத்தனை ஆயுள் தெரியுமா? 12,00,000 அப்படியே 12,98,000 ஆண்டுகள். அதனுடைய ஆயுள் காலம். மும்மூர்த்தி தேவர்கள் கூடி எப்படி அந்த உலக பிரபஞ்சத்திலே புண்ணியங்கள் பாவங்கள் எப்படி குறைந்து வருகின்றது அப்படின்னு அதற்கேற்றவாறு ஆயுள்களை குறித்தார்கள். அப்படி குறித்து அதாவது 12,98,000 ஆண்டுகள் கிரேதா யுகம். துவாபரி யுகமானது அதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு என்றால் 8,64,000 ஆண்டுகள். இந்த திரேதா யுகம் தான் உரிமையான பெருமை வாய்ந்தது. இந்த திரேதா யுகத்திலே ஏற்கனவே காலத்திலே பூமாதேவி பூமை பாரம் தாங்க முடியாமல் பகவானிடத்திலே முறையிட பகவான் பார்த்தார். பூமாதேவி அதாவது அடுத்த யுகத்திலே உன் பூமி பாரத்தை தீர்த்து வைக்கிறேன் அப்படி என்று வலது காலத்திலே கங்கணம் கட்டினார்களா. அப்படி கங்கணம் கட்டி எங்க அக்கிரமம் அதிகமாக இருக்கிறதோ 56 தேசத்திலே அதோ அஸ்திராபுரம் ஆகிய ஆண்டு வரக்கூடிய துரியோதனன் கெட்ட எண்ணம் கொண்டவன் ஆமா அவனுடைய பாகத்தை எப்படியாவது அழிக்கணும் அப்படி என்று குறி வைத்தாராம் பகவான். அப்படி இருக்கும் போது அதாவது எப்படி திருநாட்டில் பாண்டு மகாராஜன் விதுரன் சொல்லக்கூடிய அந்த திருநாட்டினுக்கு அதாவது 100 பிள்ளைகள் முதல் விகடன் வரை 100 பேர்கள் பாண்டவர் அதாவது எப்படி அந்த பாண்டு மகாராஜனுக்கோ 5 ராஜாக்கள் பிறந்தார்கள். ஆமா அந்த 5 ராஜாக்கள் பிறந்த உடனே தன் சின்ன சிறு வயதிலே பாண்டு மகாராஜன் அப்படி இருந்து போய்விட்ட உடனே குந்தமாதேவியானது குந்தமாதேவியானது எப்படி என்றால் அழுது கொண்டிருந்தது. ஏனென்றால் அங்கிருந்து இங்க கொடுத்தார்கள். சின்ன வயசுலேயே சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு நம்ம கணவர் இறந்து விட்டாரு இந்த அஷ்டாபுரத்தை எப்படி நம்ம கேட்க போறோம் அப்படி என்று வியாகரம் விட்டு அழுது கொண்டிருந்தார். தண்ணீர் விட்டு அடிக்கிற போது பகவான் பார்த்தார். யாரும் ஒன்றுக்கு பயப்பட வேண்டாம். உன்னையும் உன் பிள்ளை 5 ராஜாக்களையும் 5 பேர்களையும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் இந்த துபாவரி யுகத்திலே இந்த யுகம் முடிகிற வரையிலும் எந்த ஒரு அஸ்மாவும் நடக்காது. நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படி என்று வைத்து அந்த பஞ்சபாண்டவர் 5 வகைகளையும் கொண்டு பகவான் பார்த்தார். பகடையாக அவர்களை வைத்து இந்த துரியோதன பற்றி எப்படியே அழிக்க வேண்டும் அப்படி என்று எண்ணம் கொண்டார். அப்பேற்பட்ட இந்த துபாவரி யுகமானது அம்சனை கொன்று இந்த அம்மாவுக்கு பூமி பாரம் தீர்த்து குந்தமாதேவியுடைய கவலையை போக்கி அக்கிரமம் நடந்த 8,64,000 ஆண்டுகள் இந்த துபாவரி யுகம். இந்த கலியுகம் எவ்வளவு நாள் தெரியுமா? 4,32,000 ஆண்டு. இப்பதான் கொஞ்ச நேரம் எரியிருக்கு. ஆமா அழிவெளி காலம் இல்ல. அப்படி இருக்க எவ்வளவு புண்ணிய பாவங்கள் ஏற்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதாவது ஆயுள் குறையும். அப்படி இருக்க இந்த கற்றோர் சான்றோர் சபைக்கு முன்னாக நான் வந்தேன். யார் எப்பேற்பட்டவர்? என் பெயர் என்ன தெரியுமா? சொன்னால்
ஏன் நன்றாக விளக்க புரிந்ததா? புரிந்ததுங்க. எப்படி? அர்ஜுன் என்ன அர்ஜுன் இல்லங்க இல்லங்க எடுக்க கூடாது. அர்ஜுன மகாராஜன் அர்ஜுன மகாராஜன் ஆமா பாண்டு மகாராஜனுக்கும் அழகிலே சிறந்த பிரபகன் என்று சொல்லக்கூடிய குந்தி அம்மனுக்கும் இருவருக்கு முந்தி இருவருக்கு பிந்தி நடுவிருந்த நீங்க நடுவுல பிறந்தவங்க. இல்லங்க அவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி நடுவிருந்த இருந்த போதிலும் அர்ஜுன மகாராஜன் அப்படி இருக்க சின்னம் சிறு வயதிலேயே பட்டுமாவியாகிய பெருப்பார் பிள்ளையாகிய துரியோதனுடைய மஞ்சகத்தால் அல்லவா எங்களுக்கு சரிபாகம் தான் அண்ணன் நம்பி இருக்காங்க பாக சரிதானே அப்படி இருந்த போதும் ஏனென்றால் சின்ன சிறு வயதிலேயே அதாவது ஒரு சூழ்ச்சி அல்ல 1 கோடி சூழ்ச்சி செய்து பார்த்தா எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் பெருமை சொன்னாரு அவர் சொன்னது போல எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்தோம் என் மாமாவாகிய ஏன் எங்க அம்மாவுக்கு கொடுத்த சத்தியம் அதனால வேண்டி என் மாமாவாகிய கோபால கண்ணுடைய நல்லா சிரிக்கிறீங்க. அப்படி இருக்க இந்த பாரத போரில நான் எப்பேற்பட்டால் தெரியுமா? நடந்தது இல்லையவா? அதிகமா சொல்லிடலாம், அவங்க முன்ன சொல்லிட்டாங்க. அப்படி இருக்க இந்த 18 நாள் யுத்தத்திலே எப்பேற்பட்ட ஆளு ஒரு நாள் முதல் நாள் தண்டியிலே எப்படி என்றால் குருசாஸ்திரத்துக்கு என் மாமாவாகிய கோபால கண்ணன் தேடி அமர்ராஜனம் அப்படி என்று அமர்த்தி என் தேர் தட்டிலே இறங்கி அதாவது குருசாஸ்திர நாடி சென்றோம். அங்க பார்க்கிற போது நாட்டாக ஏகப்பட்ட ஜானிக 18 அசுராஜர்கள் அந்த 18 அசுராஜர்களிலே என் குறி பெரியோர்கள் முதல் கொண்டு என் அண்ணன் தம்பி முதல் கொண்டு அத்தை பிள்ளைகள் முதல் கொண்டு அப்படி என்றால் என் அண்ணன் தம்பிகள் யாவற்ற மாறுவிடும் இன்னும் இருக்கக்கூடிய குடிமக்கள் யாவற்ற மாறுவிடும். இந்த 18 அசுரர்களை பார்த்தோடே எவ்வளவு சேனாசல் ஒன்று இந்த அஸ்திராபுரம் ஆளுமா வேண்டவே வேண்டாம். இவ்வளவு உயிரை நான் கொல்ல மாட்டேன். மீண்டும் கானகம் சென்றாலும் பரவாயில்லை, நான் போக மாட்டேன், கொன்றுவாங்க கொல்ல மாட்டேன். இந்த உயிர் எல்லாமே உயிர்கள் எந்த காலத்தில் அழியாது. இந்த ஜென்மனும் அழியும். உன் பேர் என்ன? கமலக்கண்ணன். உயிர் உள்ள வரை இந்த கட்டில உயிர் உள்ளவரை கமலக்கண்ணன். இந்த உயிர் கட்டையை பிரிந்தால்
அப்போது வேற ஒரு கூண்டுக்கு சென்றால் அந்த உயிரானது தயாரா இருக்கும் அப்படி இருக்க ஏய் அர்ஜுனா இந்த உயிரை கொல்ல ஒன்னாலும் முடியாது என்னாலும் முடியாது இந்த ஜென்மங்கள்லாம் இவை தவிர இது யாராலும் கொல்ல முடியாது எந்த விதிவாசம் என்ன நடக்கிறதோ அத்தனை நடக்கும் அப்படி என்று தெரிவித்துள்ளேன். ஏய் மாமா சூழ்ச்சி எல்லாம் முடியாது என்று தெரிவித்து அப்படி தெரிவித்த உடனே பகவான் பார்த்தார். ஏய் அர்ஜுனா இந்த உலகம் யார் தெரியுமா? நான் தான் உலகம் நான் தான். இந்த உலகத்துல யாவற்றமான ஜீவஜந்துகளுக்கும் நான் தான் ஜீவஜந்துகள். அப்படி வேண்டுமானால் சற்று நேரம் உனக்கு அதாவது எப்படி என்றால் கண் மூடு உன்னுடைய அதாவது நேத்திரத்தை மூடி சற்று நேரம் திறந்து பாரா எனக்கு கண்ணு பார்த்தாரு. உடனே அண்ட பூமிக்கு சராசரமா நின்றார். அப்படி நின்ற உடனே அந்த அதாவது அங்கத்தை பார்த்தால் இந்த 18 அபிர்ஜோதிகளோ தர்மபுத்திர முதல் இந்த அர்ஜுன முதல் கொண்டு கண்ணால பார்த்த உடனே ஏ மாமா இந்த விசுரூபத்தை அடக்கு அப்படின்னு தெரிவித்த உடனே அப்போது அடுத்தான் ஏ அர்ஜுனா அன்னைக்கு போதித்தாரு. இன்னைக்கு நினைக்கிறோம் இந்த அரண்மனை என்னது இந்த காடு என்னது இந்த ஊடி என்னது ஏய் இந்த பண்டபாத்திரம் என்னது இந்த பொருள் தான் என்னதுன்றோம். இது யாருக்கு சதம் இல்ல. இவ்வளவு ஒரு நாள் வருது எப்படி என்றால் அவருடைய பகவானுடைய அருளால் அல்லவா அவனுக்கு ஒரு ஆசையை ஊட்டி அந்த ஆசைய பிரகாரம் இவன் நடந்து அதே கெட்ட செயலோ நல்ல செயலோ நடந்தாலும் இது எல்லாம் எங்க போட்டு போறான் முடியாத தருணத்துல அவன் கடைசி கட்ட போகும்போது எப்படி வந்தானோ அவழியாகத்தானே போறான். குழந்தையானது ஒரு பூமியில ஜனித்தபோது எப்படி வரும்? ஒண்ணுமே இருக்காது வரும். ஆமா அப்படி நாம உயிரை விட்டு போகும்போது கட்டைக்கு செல்கிற போது எல்லாம் ஆடாபுரம் போட்டுப்போம் கைத்துல பட்டப்பட்டியா சாங்கி போட்டுருப்பான். அவன் அப்படியே ஒண்ணு வருவான். அப்படி இருக்க இந்த ஜென்மம் எல்லாம் மனிதமே தவிர இதெல்லாம் யாரும் கொல்ல முடியாது அப்படின்னு தெரிவித்து உடனே எனக்கு எத்தனை பேர் நான் தெரியுமா? எத்தனை பேர்? ஒரே பேர் தாங்க. கமலக்கண்ணன். ஆமா. எனக்கு 5 ஆறு எத்தனை? 5 6 11 நாமதேயத்தை கொண்டவர். இந்த 11 நாமதேயம் ஒண்ணு சொல்லுங்க. அப்படி என்றால் முதல் 11 நாமதேயமும் பார்த்தன் பர்க்குணன் விஜயன் தனஞ்சயன் விபூசி சைவாசி கிரிடி கிரிட்டினன் சுபேதவாகனன் அழகிலா சிவகார்த்திகேயன் 11 நாமதேயத்தை கொண்டவர். இந்த 11 நாமதேயமும் எப்படி வந்து தெரியுமா? முதலே பார்த்தன் என்றல்லவா நான் பிறந்து இந்த பௌர்வாய பிரபஞ்சத்திலே நான் பிறக்கிற போது எப்படி என்றால் பங்குனி மாதம் திங்கட்கிழமை உத்திராட நட்சத்திரத்திலே நான் உதித்த அப்படின்னா என் பேரும் பர்க்குணன் என்றால் பங்குனி மாதம் திங்கட்கிழமை உத்திராட நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் நான் பிறந்து அதே சமயத்தில் எந்த திதி தெரியுமா? அப்படி இருக்கும்போது இந்த திதியை பிறந்தபடினால் பங்குனி மாதம் பிறந்தபடினால் பர்க்குணன் என்று பெயர். அதுக்கு பிறையாக அடுத்தபடியாக பார்த்தன் என்றால் உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒரு பெண்மணியுடைய வயிற்றிலிருந்து கர்ப்பவத்திலிருந்து ஒரு குழந்தையானது அதாவது எப்படி 10 மாதம் 300 நாள் சுமந்து பெற்கிற போது அதே சமயத்திலே அந்த பூமியை வண்ணம் பார்க்கிற போது ஏ பூமாதேவி ஏ அம்மா இந்த நரக பூராவத்தில் நான் ஜெனிக்க போகிறேன் என்னை பாதுகாக்க வேண்டும் அப்படி என்று அல்லவா கவிழ்ந்த வண்ணமாகத்தான் பூமியை பார்த்த வண்ணமாக பிறக்கும். நான் ஆச்சரியத்தில் எப்படி பிறந்தேன் நான் பிறக்கும் போது அதாவது மல்லியாந்த பாவனையாக என் தாயார்
என் தாயார் முகத்தை பார்த்தவனமாக மல்லியாத பவனியா பிறந்தபடியால் பார்த்தேன். எப்படி பார்த்தன் என்று பெயர். இரண்டுக்கு பொருள். மூன்றாவதாக விஜயன் என்றால் தெரியுமா? வில்லுக்கு விஜய் என்றும் யாவற்றமான பெரும் கூடினார்களாம். எப்படி என்றால் 56 தேசராஜாவை கொண்டு வந்து சிவந்தி என்று சொல்லக்கூடிய சிலந்தி கூடத்தில் வைத்து யாவற்றமான பேர்களும் அவரவருடைய வித்தையை காட்டுங்க, அவங்க திறமையை காட்டுங்க அப்படின்னு சொன்னார்கள். பார்த்தார்கள். 56 தேசராஜாக்களும் அமர்ந்திருந்தார்கள். ஒருவரா எனக்கு இந்த வேலை தெரியும், எனக்கு குத்து வித்தை தெரியும், எனக்கு சண்டை செய்ய தெரியும், எனக்கு யுத்தம் செய்ய தெரியும், எதை சண்டை செய்ய தெரியும் அப்படின்னு எழுதிய வில்லுக்கு யார் என்று அப்படி எழுந்த உடனே பார்த்தேன். பக்கத்தில் இருந்தது ஒரு ஆளை விடுத்த ஒரு அன்னவத்தியானது அங்கே அமர்ந்து கொண்டிருந்தது. அப்படி அமர்கிற போது அந்த இலைக்கும் பச்சை அந்த எனக்கு எப்படி இருக்கும் வித்தியாசம் எல்லாம் பச்சையா இருக்கும். ஆமா, யாவற்றமான பேர்களும் கூடி அங்க இருந்தாரு. பார்த்தார்கள். துரோணாச்சாரியர் என்று குலகுருவாகிய துரோணாச்சார் பார்த்தார். அதோ தெரிகிறது ஒரு பசுமையான பறவை. அந்த பறவையை யார் கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் வில்லையே சிறந்தவர்கள் அப்படின்னு தெரிவித்தார். யாவற்றமான பேர்களும் வில்லை ஏந்தி அப்ப கர்ண ஏந்த உடனே பார்த்தா சொன்னாரு. என்ன சொன்னாரு? குலத்திலே பிறந்த, அதாவது சந்திர குலத்திலே பிறந்த அரசர்கள் தான் இந்த கூட்டத்துல கலந்துக்கணும். நீ யாரு அப்படின்னு தெரிவித்தாங்க. அவங்க ஒரு புறமா நின்றான். யாவற்ற மாடு இருக்காங்க. யாவற்ற மாடு பார்த்த போது ஒன்று தெரியாது உட்கார்ந்துட்டாங்க. ஆமா, அப்படி பார்க்கிற போது ஒருத்தன் பாக்குறான், அங்களுடைய ரெக்கைய பார்த்தான், ஒருத்தன் காலை பார்த்தாங்கிறான். இதெல்லாம் பார்த்தாலும் அதே சமயத்துல அந்த கண்ணை பார்க்க முடியாது. நான் பார்த்து பிள்ளை வளர்த்து நான் பூட்டி அந்த பறவை அல்லவா உரியாடி அடிக்க பார்க்கிற போது 56 தேசராஜாக்களும் வில்லிலே சிறந்தவன் விஜயன் என்று தெரிவித்தார். ஆமா, தனஞ்சயன் என்றால் இது 4வது பேரு. இந்த தனஞ்சயன் என்றால் 56 தேசராஜாக்கள் என்னோட அமராடுவர்களை ஜெயித்து, அதாவது தான துறையில் மகமாரியாகத்தானே பெரும் குபிலாகத்தானே விபத்து என்றால் அதாவது வில்லிலே சிறந்தபடியாலும் அதாவது வலது கரத்தாலும் இடது கரத்தாலும் ஒரு கரத்தால் தான் வில்லு. எனக்கு 2 கரத்தாலும் அதாவது வில்லு எடுக்கக்கூடிய அந்த நாணய போட்டக்கூடிய திறமை உண்டு. அப்படி இருக்க விபத்து என்று பெயர். அப்படி இருக்க சைவாசி என்றால் எப்படி? அதாவது அந்தர ரூபம் கிடையாது. சைவாசி என்றால் யாவற்றமான முறையிலும் தெரிந்து இதை விட நான் எதை வேணாலும் பேசலாம். பகவானுக்கு சமமான யாருக்கு? பகவானுக்கு சமமான அதாவது சைவாசி என்று எனக்கு பேர். அவருடைய அது போகவும் சைவாசி. கிரீடி என்றால் என்ன தெரியுமா? கிரீடி என்றால் என்ன? ஏற்கனவே காலத்தில் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாகிய தேவேந்திரனுடைய அதாவது இந்த 3.5 கோடி நிவாதகாலையிலும் 60 ஆவணர்களும் தினந்தோறும் செல்வது தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாகிய தேவேந்திரன் தேவலோகத்தை சென்று தேவேந்திரனை பிடித்து அடிப்பது. ஒரு நாள் திருப்தியிலே பார்த்து எனக்கு தந்தை அல்லவா, அதாவது வளர்ப்பு தந்தை அண்ணவருடைய இதெல்லாம் வந்த வம்சத்தால் வந்தவர். அப்படி இருக்கும்போது இதுக்கு யார் சரியான ஆள் என்று பார்த்தார்கள். இது அர்ஜுன் அல்லவா இருக்கா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த 3000 நிவாத காலகளையும் 60 ஆவரங்களையும் கொன்று தேவேந்திரன் தந்தையாகிய அந்த கிரிநிலை சொல்லக்கூடிய அந்த சென்னியாக முடிய வைத்து 3ஆம் முக்கால் நாளைய நேரம் அரசு பட்டமாண்டேன். ஆண்டபடினால் எனக்கு கிரீடி என்று பெயர். சித்திரன் என்றால் என்ன விளக்கம் தெரியுமா? சொல்லுங்க. சித்திரன் என்றால் என் வில்லையோ என்னையோ என் சமயனாகிய தர்மந்தனையோ எவன் ஒருவன் ஏழுவாக பேசுகிறானோ அப்போதே சிட்டி தட்டுவதற்காக அந்த சபதம். அதனால எனக்கு சித்திரன் என்று பெயர். இந்த கிருஷ்ணன் என்ற தெரியுமா? கிருஷ்ணன் என்ற இந்த பகவானாகிய இந்த துபாரி யுகத்திலே கிருஷ்ணாக பிறந்தவருக்கு நீ சொல்ற பச்சை நிறமான உடையவன். அப்படி இருக்க என் மாமாவாகிய பச்சை நிறமான உடைய அவனுக்கு நாராயணன் எனக்கு நரநாராயணன் பேர். அப்படி இருக்க அவரை போல அல்லவா எனக்கு பச்சை நிறமுற்றபடியா எனக்கு அதாவது கிருஷ்ணன் என்று பெயர்.
சுவேத வாகன் என்றால் எப்படி என்றால் ஒரு நாள் கழிச்சு நான் என் மாமாவாகும் அதாவது தேசத்தை எல்லாம் சுற்றி பார்க்க வருகிறோம். அப்படி வருகிற போது அக்னி தேவனாகப்பட்டவன் அகோர பசி ஏற்பட்டு அவனை கும்மன் வழி தீர்மடியாக எங்கெங்க அழிஞ்சு பார்த்தான். அப்படி பார்க்கிற போது காண்டாவனத்தை எரிப்பது அதாவது அப்படியே வாழ்வு தேவனும் மன்னனும் கூடி அதை படையாக செய்வது அவனுடைய கும்மனை செய்ய முடியவில்லை. நோய் தீராமல் படிக்கு அவன் அலைந்து கொண்டு அங்கிங்கு மறந்து கொண்டு என்னுடைய நோயை தீர்ப்பதற்கு யாரும் இல்லையே அப்படி என்று அலைந்து கொண்டிருந்தான். அந்த வழியாகத்தான் நான் என் மாமாவாகிய பகவான் சென்ற போது ஏ அர்ஜுனா தக்க சமயம் இது உனக்கு ஒரு உபகாரம் செய்கிறார். அப்படி இருக்கும் போது அந்த அக்னி தேவனுடைய பசியை தீர்க்க வேண்டும் ஒன்னால தான் முடியும் அப்படின்னு தெரிவித்து பண்ணுங்க. எப்படி மாமான்னு தெரியும் ஏய் ஒன்னால நானியே வளைத்து அதாவது வில்லை வளைத்து நானியே பூட்டி ஒன்னால் சரகுட வளைச்ச திறமை உள்ளது. அப்படி திறமை அப்படின்னா இந்த சரகுட வளைத்தால் எந்த பணியும் பொழியாது. இந்த அதாவது காண்டாவனம் முழுவதுமே சரகுடம் வளைத்து அக்னி தேவனுடைய பசி ஆக்கினேன் அவனுடைய நோயை தீர்த்து இது ரெண்டையும் முடித்தபடி அக்னி தேவன் ஏ அர்ஜுனா இப்பேற்பட்ட புண்ணிய வழியை கிடைச்சிய அதனால வெளியே உனக்கு உபகாரம் தெரியும் பார்த்தார் ஏய் இப்பேற்பட்ட பசியும் ஒரு நோயை தீர்த்தான முடியுமா அப்படி என்று சொல்லி எனக்கு குறையாத அமுராதுவனியும் எப்படி குறையாத அமுராதுவனியும் ஒடியாத வில்லும் அறாத நாணியும் 4 குதிரை சுவேதமாக கொடுத்து பரிசாக கொடுத்து எனக்கு அன்னையிலிருந்து எனக்கு சுவேத இந்த அர்ஜுனன் என்று நாமதேயம் எப்படி வந்தது என்றால் முன்னிலை பின்னழகு முதுவிலே பச்சை பல்லிலே பரிசுவினை தொப்பிலே மாணிக்கம் முழங்காலை முத்து மாலை கண்ணோ நயன பார்வை முதுகில் அதை எப்படி சொல்லக்கூடிய யாவற்றமான 32 அழகு இந்த அழகிலே சிறந்த அர்ஜுனன் என்று எனக்கு பெயர். அப்படி இருக்க பாரத போர் முடிந்தது. இந்த 10 ஒன்று முதல் 18 நாள் வரையும் ஏற்பட்டலாம் இறந்து தெரியுமா எப்படி இந்த மண்டுக்கா சரிதான் அப்படி கிடையாது மாமானுடைய அல்லவா கட்டளையின்படி அல்லவா என் மகன் ஆகிய யாரு என் மகன் ஆகிய நாகக்கண்ணின் பிள்ளையாகிய கூடி வச்சோம் பகவான் வந்தான். பாரத போர்ல 3 பேர் பகவான் கூடி வச்சது 3 பேரு. முதல் குடி யாரு அரவான். இரண்டாவது குடி அபிமன்யன் சரிதான். மூன்றாவது குடி கர்ணன். 3 பேர் தான் முக்கியமா அவருக்கு தேவைப்பட்டது. ஏனென்றால் சரிதான் அரவனுக்கு கர்ப்பவத்து தாயாருடைய கர்ப்பவத்திலே உலக பிரபஞ்ச அத்தனையும் தெரிஞ்சுட்டான் சரிதான். அதனால வேண்டி நாளைக்கு என்ன நடக்க போகிறது அப்படி எல்லாம் சொன்னது பகவான் சொன்னது எல்லாம் காதுல வாங்கிட்டோம் கேட்டாச்சு. இதெல்லாம் ஞானத்தால பார்த்தாரு சரிதான். நம்ம தங்கைக்கு கர்ப்பவதிக்கு வந்து நம்ம கதை சொன்ன போனோம் அடிச்சது இவன் பூரா கேட்டுட்டோம். சரி இவன் நாளைக்கு நம்மள எதை வேணாலும் பண்ணிடுவான் இவனை எப்படியாவது வெளியே வரும்போது கொள்ளணும் அப்பயே நினைச்சாரு சரிதான். அப்படி இருக்க எவ்வளவோ பேர்கள் எழுந்து இல்லையா இன்னைக்கு அதாவது 18 வருஷமும் நடந்து முடிந்து அதாவது அஸ்தாபுரத்தை அண்ணாவாங்கி கருமந்தனுக்கு பட்ட சுட்டி இன்னைக்கு ஒரு 32 நாள் ஆகிறது. 32 நாள் சந்தோஷமா இருக்கும் சரிதான். என் மனைவி இருக்காரு பத்தியா 8 பட்ட சுட்டிகள் 8 மனைவிகள் ஒரு பொண்டாட்டிக்கே நான் திரௌபதி நாகக்கண்ணி சுபத்திரை அல்லி போகவதி சித்ராங்கனி சரிதான் மின்னல் ஒளி ஆனால் பவளக்கொடி இப்படி சொல்லக்கூடிய 8 பேர் என் மாமன் மகனாகிய என்ன இங்க கொலைகிறாரு இந்த சுபத்திரை எனக்கு அறிமுகம் சிறு வயதிலே எனக்கு தான் அது பரியம் போட்டாங்க துரி எனக்கு திருச்சிவிட கொண்டு போறது எங்க மாமன் தான் உதவி இருந்தாரு அப்பேற்பட்ட அழைத்து ஏதோ சில வார்த்தைகள் பேசி அதன் பிறகு அண்ணாவாகிய பிரேமதேனத்துக்கு செல்ல வேண்டும் அதனால வேண்டி